ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு. இங்கே விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக் வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம், எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னோட பிரச்சனை. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா, யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமாக சித்தரித்த சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமாக? இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு என்னுடைய லைஃப்பை, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது. ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோடய திரைப்பட அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார், அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம், இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ, அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? அந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு க்ரியேட் பண்ணுறோம்? ஒரு நில உரிமையை பற்றி அவர் வச்சு நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு, அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினேன்னா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களையும் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோடய திரைப்படங்களில் வந்து பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது, நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியேறும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் க்ரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேறு, ரஞ்சித்தோட மொழி வேறு. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டார், அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும்,
திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் கொண்டாந்து பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குனர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா டேய் 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300 400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களில் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குனர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க படமே பண்ணலையா அவங்க? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவொடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்தில் நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்தில் தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிருந்து மற்றவங்க என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க. அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் பூந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க காஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம். மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம். மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில் ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துகிட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்வுகளுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்போல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போது உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அந்த கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும்? ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பாக பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பாக பார்த்தா நீ என்னை வெறுப்பாக பார்க்குற மாதிரி வந்து நானும் உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழித்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் தென் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு
ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்குது. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நான் சமீபத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு. வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு, ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த 2 இயக்குனர்கள் போதாதா, நீங்கள் வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த 2 இயக்குனர்கள் இல்லை 3 இயக்குனர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காமல் போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்காமல் போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போகிறதில்ல. பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம். நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்ய போகிறோம், நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. என்னுடைய அட்டகத்தி படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாரிக்கும் சரி, எனக்கும் சரி, அண்டு இங்கே இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி, பத்திரிகைகள் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை. எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைட்லேருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பத்திரிகையாளருக்கு என் மேலே வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அவங்க நிறைய திட்டி தீர்த்துருக்காங்க, எழுதியிருக்காங்க, பக்கம் பக்கமாக என்னென்னவோ பேசியிருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன், பைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன், அண்டு இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன். ஸோ இதுதான் அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது. ஒரு நீலம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது. அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அது வந்து சமூகத்திலையும் பரவணும், அண்டு திரைத்துறையிலையும் வந்து முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏற்றுக்கணும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க, நல்லா இருக்குன்னா நல்லாரும் பாராட்டுங்க. ஆனால் படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.